friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு. நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான புளிக்குழம்புக்கு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான புளிப்பு, காரம், அந்த ஸ்பைசஸ், அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணுங்க. சோ இங்க என்ன ஸ்பெஷல்னா நல்ல ஃப்ரெஷ்ஷா மசாலா வறுத்து அரைச்சு புளிக்குழம்பு, அதுவும் எல்லாருக்கும் மோஸ்ட்லி ஃபேவரட்டான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 1.5 டீஸ்பூன் விட்டுக்கிறேன். மசாலா வறுக்கிறதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் வறுக்கணும். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், குமின், 1/2 டீஸ்பூனுக்கு பெப்பர், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. அதுக்கப்புறம் நல்லா 2 ஃபுல் டீஸ்பூனுக்கு வர கொத்தமல்லி, 6 to 7 வரமிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வறுத்து விட்டுறணும். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுறணும். ஸோ இப்போ இது நல்லா பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுபட்டாச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆற விட்டுருவோம். ஆறினதுக்கப்புறம் பொடிச்சிட்டு மற்ற வெட்டு இன்க்ரீடியன்ட்ஸும் வதக்கி சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. நான் அதில் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 6 to 7 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளி ஒன்று ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். ஸோ இப்போ வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதே சமயம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ், அதாவது அந்த மல்லி மிளகாயெல்லாம் வறுத்த இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் இப்படி பருன்னு பொடிச்செடுத்து வச்சாச்சு. இப்போ வதக்கின வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சியும் சேர்த்து நம்ம அரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க முடியும். ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டு இப்படி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மசாலா அரைச்சி வச்சுருங்க. அடுத்தது புளியோட அளவு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, அதனால் எடுத்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வடித்து இப்படி வச்சுருக்கேன். ஸோ புளிக்கரைசலும் ரெடி, மசாலாவும் ரெடி. அடுத்தது குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வெண்டைக்காய்களை கட் பண்ணி நம்ம வதக்கிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சு வெண்டைக்காய்களாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. அதை இப்படி கட் பண்ணிவிடுங்க. அந்த மேலே இருக்க காம்பு பகுதிகளை கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி நல்லா பெரிய பெரிய பீசஸாக 1 இன்ச் பீசஸாக கட் பண்ணிக்கணும். ஸோ குழம்புக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக சேர்த்துக்கணும் நம்ம. ஸோ இதெல்லாம் வேண்டாம். இப்போ வெண்டைக்காய்களை நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது அதை நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நல்லா ஒரு 60-70% நல்லா வதக்கிடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்க்கும்போது தான் அந்த வழுவழுப்பு இல்லாமல் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு. ஸோ இதை கண்டிப்பாக செஞ்சுருங்க. நல்லா வதக்கிட்டு குழம்புல நம்ம வெண்டைக்காய் சேர்க்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் டன். நம்ம ஒரு 60-70% நல்லா வதக்கியாச்சு. இப்போ குழம்பு தாளித்து விட்டுறலாம். ஸோ இங்கே ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து புளிக்குழம்பு, காரக்குழம்பு செய்யுங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. அதுலேயே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்தியாச்சு. நல்லா சின்ன வெங்காயம் ஒரு 4-5 கட் பண்ணி சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ அதில் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, அடுத்தது கரைச்சி வடித்து வச்ச புளித்தண்ணி, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி, எல்லாம் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 2 கொதி கொதிக்க விடணுங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் புளி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஸோ
ஸோ நல்லா கொதிச்சாச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். அதிலே நல்லா தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுவோம். நல்லா ஒரு 7-8 நிமிஷம் கொதித்து நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்பு வாசனை நல்லா கமகமன்னு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த வதக்கின வெண்டைக்காய்களை ஆட் பண்ணி விட்டு சிம்மில் ஸ்டவ்வை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நல்லா அந்த வெண்டைக்காய்களும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். மேலே எண்ணெய் மிதந்து சூப்பராக ஜம்முன்னு நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு நல்லா கமகமன்னு வாசனையோட ரெடி ஆயிருச்சு. இதில் நான் தேங்காய் சேர்க்கலை. அதனால் இது ஒரு 2 நாளைக்கு வச்சு கூட சாப்பிடலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் தேங்காய் சேர்க்கணுன்னா நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச தேங்காய் அல்லது தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அது உங்கள் விருப்பம். பட் இப்படி செஞ்சால் நல்ல உப்பு காரம் புளிப்பெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.